கோலிவுட்டில் ரஜினியும் கமலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ அதே அளவுக்கு தான் விஜயும் அஜித்தும் உண்டாக்கினார்கள். இருவரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் நடிக்க வந்தார்கள். இரண்டு பேருமே திறமையானவர்கள் என்பதில் அவர்களுக்குள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கிடைத்தன. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் விஜய் வர்சஸ் அஜித் என்ற நிலை உருவானது. இதனால் அவரது ரசிகர்களுக்கிடையே அடிக்கடி மோதல் எழுவதும் உண்டு. கோலிவுட்டின் சீனியர் ஹீரோக்கள் வரிசையில் இணைந்திருக்கிறார்கள் இருவரும். விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இருக்கிறார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி களம் இறங்குகிறது. அரசியலில் நீங்காத இடத்தையும் அழுத்தமான தடத்தையும் பிடித்துவிட முடிவு எடுத்திருப்பதால் திரைத்துறையிலிருந்து விலகுவதாக விஜய் கூறினார். விஜய் ஒரு பக்கம் இருக்க, அஜித்தோ கார் ரேஸ் மீது தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார். ஸ்பெயின், துபாய் ஆகிய நாடுகளில் எல்லாம் கார் ரேஸில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். ரேஸ் நடக்கும் சமயங்களில் கண்டிப்பாக படத்தில் நடிக்க மாட்டேன் என்பதுதான் அவரது பாலிசியாக இருக்கிறது. திரைத்துறையில் தனது 33 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள அஜித் தனது ரசிகர்களின் அன்பை சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று அறிக்கையில் கூறியுள்ளார். அஜித் வெளியிட்ட அறிக்கையில், நான் இன்று என்னவாக இருக்கின்றேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான். நன்றி. உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காக அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என்று அஜித் கூறியுள்ளது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. அஜித் விஜயை மறைமுகமாக அட்டாக் செய்ததாக ஒரு தரப்பு கூறுகின்றனர். இதனை அறிந்த விஜய், மக்களுக்கு நல்லது செய்யவே நாம் அரசியலில் இறங்கி இருக்கிறோம். அதனால் இந்த விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த வருட தேர்தலுக்கு தயாராவோம் என கட்சியினருக்கு கூறியிருக்கிறார்.